இப்ப என் தொகுதியில இருந்த திமுக காரர்கள் காரைக்குடியில என்ன நடக்குதுன்னு சொல்லி யாரையாவது கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு அவங்க அண்ணன் ஒருவராவது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நிமிடத்துல மாறினாங்க. அவங்களே வந்து என்கிட்ட சொன்னாங்க. இனிமே வந்து நாங்க ஒரு பாடம் கத்துக்கிட்டோம். காசு கொடுத்து நாங்க வந்து ஓட்ட வாங்க மாட்டோம்னு நாங்க பாடம் கத்துக்கிட்டோம்னு சொன்னாங்க. அததான் நான் சொன்னேன். ஐயா இத தானே அப்துல்லா ஐயா சொன்னாங்க. எங்க இதுல வந்து எம்பி அப்துல்லா ஐயா சொன்னாங்க. நான் சொன்னேன் இத தானேய்யா வந்து நாங்க இத்தன வருஷமா சொல்லிட்டு இருந்தோம். எங்க அண்ணன் சொல்லிட்டு இருந்தோம். சொன்னீங்கம்மா இப்பதான் எங்களுக்கு அது புரியுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வேதனையோட தான் இருந்தது. வலியும் வேதனையும் தான் இருந்தது. இது எப்படி சாத்தியப்பட்டது அப்படிங்கிறது இந்த 15 நாளும் அத சுத்தியே தான் எங்க எண்ண ஓட்டங்கள், குழப்பங்கள் அது அந்த அதுக்கப்புறம் இந்த வாக்கு எண்ணிக்கையின் பிறகு நடந்த அந்த கேலி கூத்தெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம். இதுக்கு முக்கியமான காரணமா என்னன்னு பார்க்குறேன்னா, தமிழன் வரணும் வரணும்னு சொல்றான். ஆனா வந்த ஒரு தமிழன் எப்படி அத இழந்துட்டு நிக்கிறாரு. ஐயா எடப்பாடியார் மேல எனக்கு மிகுந்த கோவம். அந்த மனுஷன் அந்த ஒரு ஆள் வந்து ஒழுங்கா எதிர்க்கட்சியா இருந்திருந்தாருன்னா, இன்னைக்கு இது தேவையே இல்ல. சரியான எதிர்க்கட்சியா இருந்து அனைத்து தமிழர்களையும் அவர் அரவணைச்சிருந்தாருன்னா, ஓரளவுக்கு அவர் நல்லவர்ன்னு நான் சொல்ல வரல. அவரோட கொள்கை பிடிப்புலலாம் எங்களுக்கு எந்த இதுவும் இல்ல. ஸ்டெர்லைட்ல கொன்னது அவர் தான். அது தெரியாதுன்னு சொன்னது எங்களுக்கு இன்னமும் கோவம் இருக்கு. இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு என்ன இதுல நடக்குதுன்னு நீங்க நல்லா உற்று கவனிச்சீங்கன்னா, தமிழக அரசியல்ல இருந்தே தமிழர்களை துடைத்தெறிய வேலையை மிக நுட்பமாக செய்து கொண்டு வருகிறார்கள். நீங்க நல்லா வந்து அந்த மைக்ரோ பாலிடிக்ஸ் நல்ல நுண் அரசியல் நீங்க உற்று நோக்குனீங்கன்னா, தமிழக அரசியல் வந்து முற்று முழுவதுமா தமிழர்கள துடைத்து எறியணும். எதிர்க்கட்சியும் சரி, ஆளுங்கட்சியும் சரி. நம்ம தான் உட்காரணும். விஜய் ஏற்கற சுத்தி உள்ளவங்க யாரு? தெலுங்கர்கள். அப்படித்தானே? அதுல அமைச்சரா இருக்கலும் தெலுங்கர்கள்.